சவுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா தொட்டாலே வெட்டிடுவானுங்க, ரேப் பண்ணா முடிச்சிருவானுங்க கதையை ரோட்ல. இது இந்த மாதிரி சட்டம் இங்க வந்தா என்ன நடக்கும்? இது போல அது போல நடந்தா அதே போல அங்க என்ன நடக்குதோ அதே போல செய்யும். ஏன்னா அந்த சட்டத்தை இங்க எடுத்துன்னு வந்தாங்கன்னா எவனும் அது போல பயப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. அது வந்தா நல்லா இருக்கும். ஒரு படத்துல சொல்லுவாங்க, சட்டத்தை மேற் சொன்ன மாதிரி தான், சட்டங்கள் கடுமையாகுனா தான் குற்றங்கள் குறைகின்றாங்க. அது அரசாங்கத்துக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அதனால அதாவது ப்ராப்பரான ஆளை பிடிச்சி உள்ள போட்டாலே இதுவாகிடும். 50 to 60% எதுவும் பிடிக்கிறது கிடையாது, சரியான ஆளை பிடிக்கிறது. அதனால தான் தெரியும் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வருது. ரெண்டாவது, காசு அடிச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம்னு ஒரு மனப்பான்மை இருக்கு. அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. அதுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வருது. சவுதி மாதிரி சட்டம் வந்து என்ன? அது கூட கடுமையான சட்டம் இங்கேயே நிறைய இருக்கு. அதை எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அதை ப்ராப்பராக கடைபிடிச்சாலே போதும். அதை பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது, வேற ஒன்றும் கிடையாது.